கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எடுக்கிறது பிச்சை, அதற்கு விளம்பரம் வேறு. இப்பொழுது அவர்கள் விமானங்களை வைத்து சவுதி அரேபியாவுடன் $4 பில்லியன் ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. சைனா பண்ண எந்த பொருளுக்கும் வாரண்டி கேரண்டி இல்லைன்றது உலகம் அறிந்த உண்மை. இதே சிஸ்டம் தான் ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானிலும் தூங்கிக் கொண்டிருந்தது இந்தியா பிரம்மோஸ் தாக்கிய போது. இப்போது இந்த JF-17 லபோதிபோன் கத்திட்டு இருக்கேன். சரி, JF-17 எல்லா பேஸையும் அடிச்சிருக்கோம் நம்ம, நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும். இத்தனை பேஸை நம்ம அடிச்சப்போ இந்த JF-17 பிளேன்கள் எஃப் ரக விமானங்கள், அமெரிக்கா கொடுத்த விமானங்கள் எந்த பொந்தில் போய் ஒளிந்திருந்தன? இவர்கள் எந்த நம்பிக்கையுடன் இவர்கள் எங்கள் விமானங்களை இந்த நாடுகள் எல்லாம் வாங்கும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள்? சரி, அப்படியே வாங்கினா கூட பங்களாதேஷ் வாங்கி ஒரு விமானத்தை வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லை சார். விமானத்தை கொடுத்துடலாம், விமானத்தை மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கு ஸ்பேர் பார்ட் கொடுக்கணும்ல. இவங்க இப்படி பண்றாங்கன்னா அங்க ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது 500% வரி அப்படின்றாரு. எதற்காக அவர் என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு இந்தியா மீது? ஏன்னா இப்ப சமீபத்தில் பாக்குற பிரதமர் மோடியை கூட ஒரு எள்ளி நகையாடக்கூடிய வகையில் அவர் கூட பேசியிருக்காரு. மோடியை மாத்திரம் இல்ல, இமானுவேல் மெக்ரானியும் பிரெஞ்சு அதிபரையும் எள்ளி நகையாடி இருக்கிறார். தன் நிலை மறந்து அவர் சுயநினைவு இல்லாத வண்ணம் அவர் நடந்து கொள்கிறார். தான் எனும் அகந்தை அவர் தலைக்கு ஏறிவிட்டது என்று அமெரிக்கர்களே வெனிசுவேலாவின் மடோரோவை கைது செய்தவுடன் அவர் என்னவோ உலகத்தையே ஆட்டிப்படக்கும் ராஜாவாக மாறிவிட்டார் என்று அவருக்கு ஒரு நினைப்பு வந்துவிட்டது. இரட்டை நாக்கு எப்படி இருக்கிறது என்றால், வெனிசுவேலா எண்ணெய் ரஷ்யாவுக்கு விற்றால் தவறு, சைனாவுக்கு விற்றால் தவறு. ஆனால் இவர்கள் அத்துமீறி அந்த நாட்டில் நுழைந்து அந்த நாட்டின் எண்ணெயை இவர்கள் சூறையாடினால் அதை எடுத்து அந்த நாட்டின் எண்ணெய் என் கட்டுப்பாட்டில் உள்ளது, நானே நேரடியாக பார்த்துக் கொள்வேன் என்று ட்ரம்ப் பரப்புரை செய்தால் அது தவறல்ல. 500% டாக்ஸ் விதிப்பேன். சரி, 500% டாக்ஸ் விதிப்பதால், டாரிஃப் விதிப்பதால் அவர் மீது இன்று சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்த வண்ணம் உள்ளது. அவர் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டார் என்று அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் என்ன ஒரு அச்சுறுத்தல் வந்து விட்டது என்று இவர் உயர்த்திக்கிட்டே போறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். சார், பாகிஸ்தான் தங்களுடைய போர் விமானங்கள், பல ஆயுதங்களை எல்லாம் பங்களாதேஷுக்கு விற்பதற்காக ஒப்பந்தங்கள்லாம் போடுறதா தகவல் வந்திருக்குது. என்ன திடீர் காரணம் இப்படி ஒப்பந்தங்கள் போட? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அர்ப்பனுக்கு ஐஸ்வர்யம் வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் என்று. நிரந்தர பிச்சைக்கார நாடான பாகிஸ்தான் இப்படி போர் விமானங்களை அவர்களால் ஏதோ சைனாவுடன் சேர்ந்து உற்பத்தி செய்த ஒரு JF-17 என்ற ஒரு வகையான விமானங்களை அவர்கள் பங்களாதேஷுக்கு மட்டுமல்ல 2015 மியான்மருக்கு வித்தாங்க. அது தரையிறக்கப்பட்டது. ஏன்னா நடுவானில் இன்ஜின் கழண்டு விழுந்துச்சுன்ட்டு அதுல ஒரு சிக்கல் இருந்தது. நடுவானில் இன்ஜின் கரண்டி விழுந்து விட்டது. சோ இட் இஸ் அன்சேஃப் டு ஃப்ளைன்னு சொல்லி தரையிறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நைஜீரியாவுக்கு வித்தாங்க 2016. அதுக்கப்புறம் ஒரு சேலும் நடக்கல. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அசர்பைஜானுக்கு அதற்கு விருப்பம் காட்டியுள்ளார்கள். சவுதி அரேபியா விருப்பம் காட்டியுள்ளார்கள். பங்களாதேஷும் விருப்பம் காட்டியுள்ளார்கள். இது சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஜாயிண்ட் டெவலப்ட், அதாவது இருவரும் கூட்டு முயற்சியில் தயாரித்த விமானம். அவங்களோட காம்ரா பிளான்ட்ல, பாகிஸ்தான்ல இருக்கும் காம்ரா பிளான்ட்ல. இந்த விமானத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், இது ரஃபேலுக்கு இணையான விமானம் என்று கூறப்படுகிறது. கூறதான் படுகிறது. அது எந்த தூரத்துக்கு உண்மை, எந்த தூரத்துக்கு பொய்ன்ட்டு உண்மையான போர்ல வரும்போதுதான் தெரியும். ஏன்னா சைனா பண்ண எந்த பொருளுக்கும் வாரண்டி கேரண்டி இல்லைன்றது உலகம் அறிந்த உண்மை. நான் தனியா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு உதாரணம், வெனிசுவேலா அதிபர் மடூரோவை அமெரிக்கா பிடிக்க சென்ற போது அவர்கள் சைனா ரேடார்கள், JY சீரிஸ் ரேடார்களையும் HQ-9, HQ-12 என்ற ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் தான் நம்பி இருந்தார்கள். இதே சிஸ்டம் தான் ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானிலும் தூங்கிக் கொண்டிருந்தது.
இந்தியா பிரம்மோஸ் தாக்கிய போது. அதே சிஸ்டம் தான் வெனிசுலா அதிபரையும் காக்க முடியாமல் செயலிழந்து நின்றது. சோ இப்பொழுது அவர்கள் விமானங்களை வைத்து சவுதி அரேபியாவுடன் $4 பில்லியன் ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது $2 பில்லியன் கடனை அடைக்கவும், $2 பில்லியன் வந்து அவர்களுக்கு பணமாக கொடுக்கும், பழைய கடனை வெய்வ் ஆஃப் பண்றதுக்கும் புதுசா காசு கொடுக்கறதுக்கும். இதே மாதிரி மற்ற நாடுகள் கூடயும் டீல் சைன் பண்றதுக்கு இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா எவ்வளோ தூரத்துக்கு இல்லை எவ்வளோ ஒப்புதல் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் கொடுக்கும். ஏனென்றால் சைனாவின் பொருளை விற்க போனால், குறிப்பிட்டு போர் விமானங்களை விற்க போனால் சவுதி அரேபியாவுக்கு, சவுதி அரேபியா உலகத்திலேயே அமெரிக்க ஆயுதங்களை அதிகம் வாங்கும் நாடு. அதற்கு பதிலாக சைன விமானங்களை வாங்க போனால் யாருக்கு கோபம் வரும்? ட்ரம்ப்புக்கு தானே. ஆமா, கண்டிப்பாக. சோ இது எங்கே போய் முடியும் என்பது நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அவர்களின் ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் கூறி இருப்பதா என்னவென்றால், இது மாதிரி போர் விமானங்கள் நாங்கள் விற்றோம் என்றால் எங்களின் கடன் மிக விரைவில் தீர்ந்து விடும் அப்படின்ட்டு. சரி, எத்தனை நாடுக்கு வித்திருக்க? உண்மை என்னடான்னா, போன வருஷத்துல $10 பில்லியன் அவங்க போர் விமான கருவிகளை வித்திருக்கிறார்கள், ஆயுதங்களை வித்திருக்கிறார்கள். இந்த வருடமும் அவர்களின் உற்பத்தியும் அவர்களின் விற்கும் திறனும் வளர்ந்துள்ளது. அது இல்லைன்னு நான் மறுக்கல நான். ஆனால் அதை மட்டுமே ஒரு நம் கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீண்டு விடும் என்பது ஒரு அப்பட்டமான பொய். அதை அந்த நாட்டு மக்கள் வேண்டுமென்றால் நம்பலாம். ஏன்னா ஒரு நாட்டையே 78 வருடங்களாக முட்டாளாக வைத்திருக்கும் ஒரே நாடு பாகிஸ்தான். அங்க இருக்கும் இராணுவ ஆட்சியாளர்களும் குறிப்பிட்டு சில அரசியல் குடும்பங்களும் அந்த நாட்டையே முட்டாளாகி வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த JF-17 லபோதிபோன்னு கத்திட்டு இருக்கேன். சரி, JF-17 உங்க பேஸ் எல்லாம் தகர்த்த போது உங்க JF-17 எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தது? எந்த பொந்துல போய் ஒளிஞ்சிட்டு இருந்தது? புலாரி அடிச்சோம், சர்கோடாவா அடிச்சோம், ரேமியார் கானை அடிச்சோம், முரிட்கேவை அடிச்சோம், சியால்கோட்டை அடிச்சோம், பவல்பூர் கிட்ட அடிச்சோம், நூர்கான் பேஸ் அவர்களோட தலைமையகத்தையே அடிச்சோம், தகர்த்தனோம். மாங்லா பக்கத்துல இருக்கிற பேஸ் அடிச்சோம். எல்லா பேஸையும் அடிச்சிருக்கோம் நம்ம, நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும். இத்தனை பேஸை நம்ம அடிச்சப்போ இந்த JF-17 பிளேன்கள், F ரக விமானங்கள், அமெரிக்கா கொடுத்த விமானங்கள் எந்த பொந்தில் போய் ஒளிந்திருந்தன? இவர்கள் எந்த நம்பிக்கையுடன் இவர்கள் எங்கள் விமானங்களை இந்த நாடுகள் எல்லாம் வாங்கும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள்? சரி, அப்படியே வாங்கினா கூட பங்களாதேஷ் வாங்கி ஒரு விமானத்தை வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லை சார். விமானத்தை கொடுத்துடலாம், விமானத்தை மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கு ஸ்பேர் பார்ட் கொடுக்கணும்ல, கண்டிப்பா அந்த பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல, கண்டினியூஸா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்ல. இப்ப இருக்கிற விமானங்கள்லாம் முன்னெல்லாம் மெக்கானிக்கல் மிஷின் சார். அதெல்லாம் இப்போ நம்ம காருக்கே சாஃப்ட்வேர் அப்டேட் போடுவோம் நம்ம, தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா சிப்புக்கு சாஃப்ட்வேர் அப்டேட், அவங்க பின்னெல்லாம் சொருவி அதை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும் சார் அப்படின்வாங்க காருக்கு. கரெக்டா? அதே போல் விமானங்களும் இப்போ நவீனமான விமானங்கள் எல்லாத்துக்குமே அப்டேட் நடந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவுடேட் ஆயிடும். அதற்கு தேவையான அந்த ரேடார் முதல் கொண்டு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் ஜாமர்ஸ் முதல் கொண்டு, அதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் முதல் கொண்டு நவீனமயமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை யாரும் வாங்க மாட்டார்கள். எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், இவங்க சவுதி அரேபியா விற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப பங்களாதேஷ்ல நீங்க கொடுக்குற மாதிரி அவங்ககிட்ட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, அந்த விமானங்களை எந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்து அதுக்கான தேவைகளை செய்ய முடியும் தெரியாது. இப்ப என்ன அவசியம் வந்துருச்சு பங்களாதேஷ் இதை வாங்குறதுக்கும் பாகிஸ்தான் கிட்ட கொடுக்கறதுக்கும்? ஒருவேளை பழைய இந்த கிழக்கு பாகிஸ்தானை உருவாக்கி நம்ம மீண்டும் இந்தியாவை டார்ச்சர் பண்ணுவோம், ரெண்டு பக்கம் இருந்து என்னதானா? ஆமா ஆமா ஆமா, அதாவது அவங்க டூ நேஷன் தியரியை திரும்ப உருவாக்க பாக்குறாங்க. இன்னும் உண்மையா சொல்லணும்னா, அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி கட்சி தேர்தலை தள்ளி வை என்று சொல்கிறார்கள். ஜமாத்தே இஸ்லாமி யாரின் கைப்பாவை? பாகிஸ்தானின் கைப்பாவை. அவர்கள் ஏன் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? அதை யூனிஸும் விரும்புகிறார். ஏன்னா இப்ப தேர்தல் நடந்தால் பங்களாதேஷ் BNP, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கலிதாசியாவின் கட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடும். இரண்டாம் இடத்தில் ஜமாத்தே இஸ்லாமி வந்தாலும், ஆனால் ஆட்சியை
நிறுவுவதற்கு மூன்றாவது ஒரு கட்சியின் அல்லது சுயேட்சைகளின் தேவை ஏற்படும். சுயேட்சைகள் என்றால் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கக்கூடும். ஏனால் அவாமி லீக் கட்சி முடக்கப்பட்டது, ஆனால் அதன் தொண்டர்கள் முடக்கப்படவில்லை. அந்த கொள்கை அந்த கட்சியின் சின்னம் தான் இன்று பறிபோயிருக்கிறதை தவிர்த்து அந்த கட்சியின் தொண்டர்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த கட்சியில் இருந்தவர்களோ இன்றும் இருந்துதானே இருப்பார்கள். அவங்க சுயேட்சையாக நின்று ஜெயிக்கலாம் அல்லவா? இத்தருவாயில் இப்போ பாகிஸ்தான் இது மாதிரி 2 நேஷன் தியரி கான்செப்ட அங்க புகுத்தும் போது பங்களாதேஷ்ல சரி, பங்களாதேஷ் வாங்க போகினால் கூட யூனிஸ் அமெரிக்காவின் கைப்பாவை. அவர் இதை வாங்குவதை அமெரிக்கா விரும்புமா? இதுல நிறைய முரண் இருக்கு. ரெண்டாவது, பாகிஸ்தானின் எண்ணம் என்னவென்றால் ஷாபாஸ் ஷெரீஃபுக்கும் பங்கர் முனீருக்கும், பங்கர் முனீர்னா யார சொல்ற புரியுதா? புரியுது. ஃபீல்ட் மார்ஷல் முனீர், அலை சாசி முனீர். ஏன்னா நிறைய பேர் நம்ம பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பங்கர் முனீர்னு தெரியாது. ஏன்னா பொந்துல போய் ஒளிஞ்சவங்களுக்கு தான், பதுங்கு குழியில ஒளிஞ்சவங்களுக்கு பேர் அது பேர் பங்கர். பங்கர். அதனால பங்கர் முனீர் அவர் பேர். பங்கரில் போய் ஒளிந்ததால் பங்கர் முனீர் என்று செல்லமாக அழைக்கப்படுகிறார் அவர். சோ பங்கர் முனீருக்கு அவர் ஒரு கண்ணோட்டத்துடன் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான்ல. அவங்க அரசியல் கட்சி, அரசியல் ஆட்சியாளர்கள் ஒரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பாகிஸ்தான் ராணுவம் இது போன்று விற்பதற்கு காரணம் அமெரிக்கா இவர்களுக்கு இம்யூனிட்டி கொடுத்திருக்கு. இம்யூனிட்டி என்ன, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன் சொல்லியிருக்கிறதாக அவர்கள் கருதுகிறார்கள். ட்ரம்ப் சொல்லியிருப்பார். ட்ரம்ப் இன்று சொல்வதை நாளை சொல்வதில்லை. அவர் காலையில் சொன்னதை மாலையில் செய்வதில்லை. முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் ட்ரம்ப் வல்லவராக திகழ்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொலம்பியாவின் அதிபரை குஸ்டாவோ பெட்ரோ அவரை நான் கைது செய்வேன் அப்படின்ற அறிவிச்சாரு. அவரோட 1 மணி நேரம் மேல நேற்று பேச்சுவார்த்தை நடத்திய பிற்பாடு நீங்கள் வெள்ளை மாளிகைக்கு வரவும் நாங்கள் நம் பிரச்சனைகளை உட்கார்ந்து தீர்த்துக் கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளார். இங்கே இருக்கும் நம் பிரதமரையும் எள்ளி நகையாடும் விதத்தில் பிரதமர் பயந்து விட்டார், அதனால் 68 அப்பாச்சிகளை வாங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போறேன், பாகிஸ்தான் கதையை முடிச்சிடலாம். பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்த தருவாயில் கிட்டத்தட்ட அவர்களின் தூதரகத்திலிருந்து 61 பேரை 61 அமெரிக்காவில் இருக்கும் ஊடகவியாளர்கள், செனேட்டர்ஸ், அதாவது அவர்களுக்கென்று பாராளுமன்றம் இருக்கிறதுக்குள்ள காங்கிரஸ் அண்ட் செனேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சந்தித்து பேசுவதற்கும் இதற்கெல்லாம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். மே 7ஆம் தேதி நாம் ஆபரேஷனை அதை தொடங்கிய போது யாரும் அவர் பேச்சை கேட்க விரும்பவில்லை, பாகிஸ்தான் பேச்சை. நாள் செல்ல செல்ல பாகிஸ்தானுக்காக பரிந்து பேசுவதற்கு ஜேடி வான்ஸே இந்திய பிரதமருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பல முயற்சிகள் எடுத்தார். அதற்கு காரணம் பாகிஸ்தானின் இந்த 61 மீட்டிங்கள் ஒரு காரணம். இதற்காக பாகிஸ்தான், பிச்சைக்கார நாடான பாகிஸ்தான் செலவு செய்த பணம் எவ்வளவு என்று கேட்டால் $5 மில்லியன். இது எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால லாபிங், அதாவது யார் யாரை போய் பார்க்கிறார்கள், யார் யாருடன் இது மாதிரி எனக்காக இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறத அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிட வேண்டும். அது அவர்கள் சட்டம். அதனால்தான் அது வெளிப்படையாக தெரிந்துள்ளது. 61 மீட்டிங்குகள் பாகிஸ்தான் தூதரகத்திலிருந்து தூதரக அதிகாரிகள் நடத்தியுள்ளார்கள். அதற்கு அவர்கள் செலவு செய்த பணம் $5 மில்லியன் என்று. எடுக்கிறது பிச்சை, அதற்கு விளம்பரம் வேறு. இன்னொரு பக்கம் வாங்கியாவது விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஆசாமிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் பாகிஸ்தானும் ஒன்று. இதில் போர் விமானங்கள் விற்பனை வேறு, அதில் உதவாத போர் விமானங்கள் விற்பனை வேறு. இதுல வேற 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் என்று அவர்களுக்கு அவரே சொல்லிக் கொள்கிறார்கள். ரஃபேலுக்கு இணையானதுன்ட்டு. போர்க்களத்தில் வந்தால்தான் அது இணை இல்லையா என்று தெரிய வரும். பாகிஸ்தான் அவர்கள் இப்பொழுது அவர்கள் மக்களை ஏமாத்துவதற்கு இப்பொழுது இந்தியா புது தண்ணி அங்கே விடாமல்
அவர்கள் சினாப் மீது அவர்கள் தண்ணியை நம் பக்கம் திருப்புவதற்கு துல்ஹஸ்தி ப்ராஜெக்ட் என்ற புது ப்ராஜெக்டை அங்கே நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ப்ராஜெக்ட் செகண்ட், முதல் துல்ஹஸ்தி ப்ராஜெக்ட் 1 இருக்கிறது, இரண்டாவது ப்ராஜெக்டை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சினாப் நதியின் மீது நாம் அணை கட்டப் போகிறோம். இதனால் பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய தண்ணீர் போக போவதில்லை. அவர்கள் மக்களை எப்படி திசை திருப்புவது? பார்த்தீர்களா, இவ்வளவு வருவாய் வரப்போகிறது, எங்களுக்கு நம்மளுக்கு $10 பில்லியன் வந்து விட்டது, நம் மொத்த கடனுமே. ஏங்க, பிச்சைக்காரனுக்கு சடனா ஒரு நாள் ₹1 ₹2 ₹1 வாங்குறவனுக்கு சடனா ஒரு $100 போட்டீங்கன்னா அன்னைக்கு அவனுக்கு ஒரு அபூர்வமான நாளா தானே அவனுக்கு தோணும். இந்த பாகிஸ்தானின் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் மொத்த ஜிடிபியை மிஞ்சிய கடன் அவர்களுக்கு இருக்கிறது. சரி, இந்த கணக்கில் போனால் அவர்கள் சொல்வது என்னவென்றால், இதே கணக்கில் நாம் போர்க்கருவிகளை வித்தால் நாம் IMF இடமிருந்து கடன் வாங்க தேவையே இல்லை. சரி, கடன் வாங்க தேவையில்லை, வாங்கின கடனை கட்டணும் இல்ல, அதை யார் கட்டுவா? சோ இந்த சூளுரையும் இந்த பரப்புரையும் இந்த இந்த வெத்து பேச்சும் வீண் பேச்சும் யாரை ஏமாத்துவதற்கென்றால் நம்மை ஏமாத்துவதற்கல்ல, அவர்கள் மக்களையே முட்டாளாக்குவதற்கு. இவங்க இப்படி பண்றாங்கன்னா அங்க ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது 500% வரி அப்படின்றாரு. எதற்காக? அவர் என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு இந்தியா மீது? ஏன்னா இப்ப சமீபத்துல பாக்குற பிரதமர் மோடியை கூட ஒரு எள்ளி நகையாடக்கூடிய வகையில் அவர் கூட பேசியிருக்காரு. மோடியை மாத்திரம் இல்ல, இமானுவேல் மெக்ரானியும் பிரெஞ்சு அதிபரையும் எள்ளி நகையாடி இருக்கிறார். ட்ரம்ப் இஸ் லூசிங் சானிட்டி என்று அமெரிக்கர்களே சொல்கிறார்கள். அதாவது அவர் தன் நிலை மறந்து அவர் சுயநினைவு இல்லாத வண்ணம் அவர் நடந்து கொள்கிறார். தான் எனும் அகந்தை அவர் தலைக்கு ஏறிவிட்டது என்று அமெரிக்கர்களே. வெனிசுவேலாவின் மடோரோவை கைது செய்தவுடன் அவர் என்னவோ உலகத்தையே ஆட்டி பழக்கும் ராஜாவாக மாறிவிட்டார் என்று அவருக்கு ஒரு நினைப்பு வந்துவிட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அவர் எல்லோரையும் வம்புக்கு இழுத்த வண்ணம் உள்ளார். அதற்கு நான் சில தரவுகளை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். முதல் தரவு, அவர் சொன்னது இந்தியாவுக்கு நாங்கள் 68 அப்பாச்சிகளை வித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியா வாங்கியது வெறும் 28 அப்பாச்சிகள் மட்டும்தான். 2015 கிட்டத்தட்ட ஒரு 15 அப்பாச்சிகளோ 16 அப்பாச்சிகளோ கொடுத்தார்கள், நாம் வாங்கினோம். அதற்கப்புறம் 6 அப்பாச்சிகள் நிலுவையில் இருந்தன. 1.5 வருடம் அது நம் பணம் கொடுத்தும் 1.5 வருடம் காலதாமதமாக நம்மளுக்கு மிச்சம் இருந்த 6 அப்பாச்சிகள் வழங்கப்பட்டன. இட்ஸ் நாட் 68, இட் இஸ் 28. அன்பார்ச்சுனேட்லி முதல்ல 22 அப்பாச்சி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 6 அப்பாச்சி கொடுத்தாங்க 2020, அதுவும் காலதாமதத்துக்கு அப்புறம். சோ நீங்க என்ன கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், ட்ரம்ப் சொல்வது போல் 78 அல்ல, அது ஒரு பொய், அப்பட்டமான பொய். 28 தான். 28 தான். சோ அவர் நாட்டுல எவ்வளவு விமானங்கள் விற்கிறார்கள், அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாத வண்ணம் இருக்கிறது. ஒரு பொய் பிம்பத்தையும் பொய் கட்டமைப்பையும் அவரால் தான் அமெரிக்கா வாழுகிறது என்ற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தையும் அவர் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தோதாக லிண்ட்சே கிரஹாம் என்று ஒருத்தர் இருக்கிறார், ரிப்பப்ளிகன் செனேட்டர். அவர் தான் இந்த 500% டாரிஃப் பில்லை எடுத்து வந்துள்ளார். இதை யாரை நோக்கி குறிவைத்து அவர்கள் தாக்க பார்க்கிறார் என்கிறால், இந்தியா, சைனா, ஈரான், இது போன்ற நாடுகளை, ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளை தாக்க பார்க்கிறார்கள். நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு உண்மை சொல்கிறேன், இது தரவு. இன்று அளவுக்கும் எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் என்று கூறப்படும் எல்என்ஜியை அதிகமாக வாங்கும் நாடுகளில் எந்த பிளாக் அதிகம் தெரியுமா? யூரோப்பியன் யூனியன், ஜெர்மனி, பிரான்ஸ். இவர்களின் தோழமை நாடுகளான அமெரிக்காவின் தோழமை நாடுகள் தான் அதிகம் வாங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சதவீதம்? 31%. அதற்கப்புறம் தான் சைனா, சாரி 51% நினைக்கிறேன், 51% எல்என்ஜி வாங்கிட்டு இருக்கு. அதற்கப்புறம் தான் சைனா வருகிறது. அதே மாதிரி பைப்டு கேஸ், பைப்பில் ரஷ்யாவிலிருந்து பைப்பில் செல்லும் கேஸ் அதிகமாக வாங்குவது யூரோப்பியன் யூனியன் 31%, சைனா 30%. உன் பொருளாதார தடையை உன் நண்பர்கள் மீது முதலில் போடு, பார்க்கலாம். போன வருடத்துக்கும் இந்த வருடத்திற்கும் எண்ணெய் வாங்கும் திறன் போன வருடம் 75% இருந்தால் இந்த வருடம் 76% உயர்ந்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் வாங்கும் எண்ணெய் ரஷ்யாவில் இருந்து. இதில் வேறு இவர்கள் கூறுவது என்றால், யுரேனியம் வாங்கினாலோ எண்ணெய் வாங்கினாலோ நாங்கள் தடை போடுவோம் என்று.
அவர்களின் இரட்டை நாக்கு எப்படி இருக்கிறது என்றால், வெனிசுவேலா வந்து எண்ணெய் ரஷ்யாவுக்கு விற்றால் தவறு, சைனாவுக்கு விற்றால் தவறு. ஆனால் இவர்கள் அத்துமீறி அந்த நாட்டில் நுழைந்து அந்த நாட்டின் எண்ணெயை இவர்கள் சூறையாடினால் அதை எடுத்து அந்த நாட்டின் எண்ணெய் என் கட்டுப்பாட்டில் உள்ளது, நானே நேரடியாக பார்த்துக் கொள்வேன் என்று ட்ரம்ப் வந்து பரப்புரை செய்தால் அது தவறல்ல. மற்ற நாடுகளின் வளங்களை இவர் சுரண்ட சென்றால் தவறல்ல. ஆனால் இன்னொரு நாடு வர்த்தகம் வைத்துக் கொண்டால் தவறு. ட்ரம்ப் முந்தா நேத்து 61 உலக அமைப்புகளில் இருந்து அமெரிக்காவை வெளியே எடுத்து வந்துள்ளார். குறிப்பிட்டு சில அமைப்புகளை சொல்கிறேன். தட்ப நிலை மாற்றத்துக்காக ஒரு அமைப்பு இருக்கிறது யுஎன்ல, அதான் கிளைமேட் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க, அதுக்காக ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு விட்டு வெளியே வந்து விட்டார் அமெரிக்கா. அடுத்து பாப்புலேஷன் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது குழந்தைகளுக்காக வளரும் நாடுகளில் பணம் போடுவதற்கு, பணம் கொடுத்து குழந்தைகள் மேம்பாடு, மக்கள் மேம்பாட்டுக்காக பணம் செலவழிப்பது. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், இளம் குழந்தைகள் இறப்பதை தவிர்ப்பதற்கு அதற்கான பணம் கொடுப்பது. வளர்ந்த நாடுகள் கொடுக்க வேண்டியது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இது மிக அத்தியாவசியமான தேவை. அதிலிருந்து அமெரிக்காவை வெளியே எடுத்து வந்துள்ளார். இது போன்ற 61 அமைப்புகள், அதில் குறிப்பிடத்தக்கது 30 அமைப்புகள் யுஎன்ஐ சார்ந்த அமைப்புகள். அதை விட்டு அமெரிக்கா வெளியே வந்து விட்டது. இவர்கள் புது அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு அமைப்பு என்னவென்றால், கனிம வளங்களை எப்படி வந்து சேகரிப்பது, சேமிப்பது என்று. கிட்டத்தட்ட 1945க்கு முன்னால் உலக அமைப்பு எப்படி இருந்ததோ, உலகம் எப்படி இருந்ததோ அதை நோக்கி ட்ரம்ப் வந்து உலகத்தை பின்னோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தையே வளங்களுக்காக போர் சூழ்ந்த பகுதிகளாக மாற்ற பார்க்கிறார். இனிமேல் வரக்கூடிய போர்கள் எல்லாம் வளங்களுக்கான போர்களாக மாறக்கூடும். காலனிக்கான போர்கள் திரும்பவும் தொடரும். இப்பொழுது அவர் வெனிசுலாவில் அவர் எடுத்துள்ள முயற்சி வெனிசுலாவை அமெரிக்காவின் ஒரு காலனியாக்க திட்டமிட்ட முயற்சி. அதற்கு அவர் கையில் எடுத்திருக்கும் கருவி ஒன்று, நேரடியாக நுழைந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று அழைக்கப்படும் வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் அவர் நேரடியாக நுழைந்து ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவது. அவரின் நட்பு நாடான, நேட்டோ நாடான டென்மார்க்கின் பகுதியான கிரீன்லாந்து என்று அழைக்கப்படும் உலகத்தில் மிகப்பெரிய தீவில் கனிம வளங்கள் அதிகமாக இருப்பதால் அதையும் கைப்பற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உள்நாட்டிலேயே கலவரங்கள் மூண்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இமிகிரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அமெரிக்காவின். அவர்கள் ஒரு பெண்மணியை சுட்டுக் கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் கைது செய்து, இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ் கைதுகள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. இந்த ஆண்டு 68,000 பேரை கைது செய்துள்ளார்கள். அதில் அதிகபட்சமானோர் கருப்பினத்தை சேர்ந்தவர்களும் மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் தான் இருக்கிறார்கள். மற்ற நாடுகள் என்றால் மற்ற அந்த என்ன சொல்றது, கலர்ட் பீப்புள் அப்படின்னு பாருங்க, ஸ்பானிஷ் ஆரிஜின், ஸ்பெயினை சேர்ந்த இது, அது மாதிரி இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். திரும்ப வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நிறுவுவதற்கு ட்ரம்ப் முயற்சிக்கிறார் என்று அமெரிக்காவிலேயே பல கருத்துக்கள் நிலவுகின்றன. இது நடுவில் இதையெல்லாம் மறைப்பதற்கும், இதையெல்லாம் அவர் புறந்தள்ளுவதற்கும் அவருக்கென்று சில அடிவரடிகளை வைத்துக் கொண்டு அவர் வந்து 500% டாக்ஸ் விதிப்பேன். சரி, 500% டாக்ஸ் விதிப்பதால், டாரிஃப் விதிப்பதால் அவர் மீது இன்று சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்த வண்ணம் உள்ளது. அவர் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டார் என்று அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றோ நாளையோ அதற்கான முடிவு, கோர்ட் அவர்களின் தீர்ப்பை கூறலாம் என்று தெரியப்படுகிறது. கோர்ட் தீர்ப்பை ட்ரம்புக்கு எதிராக கொடுத்தால் 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், அமெரிக்கா நிறுவனங்கள் ட்ரம்பின் டாரிஃப்களை எதிர்த்து அவர்கள் கோர்ட்டை அணுகியுள்ளார்கள். ஏனென்றால் அவர் பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்று. இவர்கள் போட்ட அந்த வரிகளால் வர்த்தக ரீதியாக அடி வாங்கியது அமெரிக்க நிறுவனங்கள் தான். அவர்கள் அந்த பணத்தை வந்து அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து திருப்பி வாங்க வேண்டும். போன வருடம்
ட்ரம்ப் வந்து $1 trillion அளவுக்கான பட்ஜெட்டை உருவாக்கினார். எதற்கு? ராணுவத்திற்கு, அவர்கள் யுஎஸ் ஆர்ம் போர்சஸ், அதாவது அவர்களின் பாதுகாப்புக்காக. இந்த வருடம் $1.5 trillion அதை உயர்த்தப் போகிறேன் என்று சொல்கிறார். உலகத்தில் என்ன ஒரு அச்சுறுத்தல் வந்து விட்டது என்று இவர் வந்து உயர்த்திக்கிட்டே போறாரு. இது நடுவுல ரஷ்ய கப்பலை போய் பிடிக்கிறது, நடுக்கடல்ல அட்லாண்டிக்ல, நார்த்தன் அட்லாண்டிக் கடல்ல வந்து ரஷ்ய கப்பலை போய் கைப்பற்றுவது, புட்டினை வம்புக்கு இழுப்பது, இது போன்ற நிறைய செயல்களை ட்ரம்ப் செய்த வண்ணம் உள்ளார். அவர் தன்னிலை மறந்து விட்டாரா, இல்லை அவர் மீதே அவருக்கு கட்டுப்பாட்டு இழந்து கொண்டு இருக்கிறதா என்று யாருக்கும் புரியவில்லை. இதை யாரும் மறந்துடக்கூடாது. இரண்டாவது, அமெரிக்காவின் இப்பொழுதைய அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவர்கள் கடைபிடிக்கும் பொருளாதார, வர்த்தக, இராணுவ சம்பந்தப்பட்ட அந்த முடிவுகள் வந்து அமெரிக்காவின் இன்னொரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் மற்றும் மற்ற நாடுகளின் வளங்களை கைப்பற்றும் ஒரு சக்தியாகவும் தான் உலகம் முழுவதும் சித்தரிக்கப்படும் என்பது ஆணித்தனமாக நான் கூற விரும்புகிறேன். இது என்ன நடக்கும் என்றால், திரும்ப இன்னொரு புது கோல்டு வார், பனிப்போருக்கு இடம் கொடுக்கும். பனிப்போருக்கு இடம் கொடுப்பது இல்லாமல் பல நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான கிளர்ச்சிகள் வெடிக்கக்கூடும். இவர்கள் பல நாடுகளில் கிளர்ச்சியை வெடிக்க விட்டு இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகள் பல நாடுகளில் வெடிக்கும். இவர்கள் தூதரகங்கள் சூறையாடப்படலாம். இவர்கள் மீது அமெரிக்கா நிறுவனங்கள் மீதும் அமெரிக்க கட்டமைப்பின் மீதும் தாக்குதல்கள் வலுக்கக்கூடும். இதனால் தான் அமெரிக்காவில் இருக்கும் பல பொருளாதார நிபுணர்களும் பாதுகாப்பு சார்ந்தவர்களும் அவர்கள் ட்ரம்பின் செயல்பாடுகளை கண்டித்த வண்ணம் உள்ளார்கள். இது சரியில்லை என்றும் சொல்லியுள்ளார்கள். ஜெஃப்ரி சாட்ஸ் என்ற ஒருத்தர் அவரே சொல்லி இருக்காரு, ட்ரம்போட செயல்பாடுகள் வந்து அமெரிக்காவை பின்னோக்கி எடுத்துக்கொண்டு போகின்றன. கிட்டத்தட்ட அவர் ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதி என்ற ஒரு தன்மையை மறந்து அவர் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் அரசராகவே அவர் தீர்மானித்துக் கொண்டுள்ளார். என்னை போல் யாரும் போயிங் பிளேன்களை விற்க முடியாது, என்னை போல் யாராலும் செய்ய முடியாது. தான் தோளை தானே தட்டிக் கொள்கிறார் ட்ரம்ப். டோன்ட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட் மிஸ்டர் ட்ரம்ப் அப்படி என்று அமெரிக்காவே சொல்கிறது. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயன் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஜெயஹிந்த்.